தந்தையார் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் சேடப்பட்டி முத்தையா, அவருடைய மகன் என்பதனால் என்னை இப்பொழுது சேடப்பட்டி மணிமாறன் என்று அழைக்கிறார்கள். நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலராக பொறுப்பை வகிக்கிறேன். நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த எங்களுடைய கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதல்வர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் எங்களுடைய இளைஞரணி செயலாளர், நாட்டுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிக எழுச்சி பெற்றிருக்கிறது. அதுவும் குறிப்பாக திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியின் சாதனைகள் மிகவும் அதிகமாக பேசப்படுகிறது. இந்த திட்டங்களே, அரசின் திட்டங்களே என்னை மிகப்பெரிய வெற்றியடை செய்யும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ திரு மணிமாறன் அவர்களுக்கு திருமங்கலம் தொகுதி மக்கள் எதற்காக வாக்களிக்க வேண்டும்? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டா நீங்க கொடுக்கிற தனிப்பட்ட வாக்குறுதிகள் இந்த தொகுதி? என்னை பொறுத்தமட்டில் இங்கே திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் படித்த பட்டாதாரிகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய இருக்காங்க. அவங்க அனைவருக்குமே வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவது, எங்களுடைய முதல்வரிடத்தை எடுத்து சொல்லி ஒரு அரசாங்க தொழிற்சாலை இங்கே கொண்டு வருவது, இது இரண்டும் எனது மிக மிக முக்கியமான வாக்குறுதி. வாக்குறுதி என்று சொல்வதை விட லட்சியம் என்று நான் சொல்லுவேன். அது மட்டுமல்லாமல் அடிப்படை தேவைகள், ஆரம்ப சுகாதார நிலையம், பள்ளிக்கூட வசதிகள், போக்குவரத்து வசதிகள் போன்ற அனைத்து வசதிகளும் செய்து தரும் என்பது எனது லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக திருமங்கலம் தொகுதியில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இது உண்மையா? இதை பற்றி எப்படி சார்? இது முழு உண்மை. கடந்த 10 ஆண்டுகள் என்பது சொல்வது, அதுக்கு முன்பு 5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வளர்ச்சிகள் தடைபட்டிருந்தது. கடந்த 5 ஆண்டுகளில் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து எங்களால் முடிந்த பணிகளை செஞ்சிருக்கிறோம். அருகாமையில் உள்ள திருமங்கலத்தில் ரயில்வே மேம்பாலம் கொண்டு வந்திருக்கிறோம். அதேபோல முள்ளிப்பள்ளம் குடிநீர் திட்டம் 52 கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கிறோம். அருகாமையில் இருக்கக்கூடிய பேரையூரில் நீதிமன்ற கட்டட வளாகம் கொண்டு வந்திருக்கிறோம். சாலை வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறோம். இதுபோன்ற நிறைய வசதிகளை மக்களுக்கு, அடிப்படை தேவைகளை, எங்களால் முடிந்த பணிகளை கட்சி பொறுப்பிலிருந்து செய்து கொடுத்திருக்கிறோம். ஆனால் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் உதயகுமார் அவர்கள், எதிர்த்து போட்டியிடுகின்ற உதயகுமார் அவர்கள் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அடிப்படை பணிகள் எதுவுமே செய்யாத காரணத்தினால அவர் மீது மக்கள் இன்றைக்கு அவர் மீது அந்த வெறுப்பை காட்டுகிறார்கள்.